ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து அக்கௌண்டிங் கற்றுக்குறோம், ஓகே. பட் பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்மளால் ஒரு ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் எல்லாமே உங்களால் போட முடியும். ப்ளஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஆக முடியும். இந்த ஒரு விஷயம் சில ஸ்கூல்னு சொல்லக்கூடாது, சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு விட்டுடுறாங்க. ஓகே, இப்படி சொன்ன பிறகு +2 வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் நீங்கள் +1லேயே படிச்சிருப்பீங்க, காலேஜ் போன பிறகு அவ்வளோதான். அதுவும் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்னால் அவ்வளோதான். பசங்களாம் இது வந்து நீங்கள் +1 +2 படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் புக்கை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா +1 +2 புக்கை ரெஃபர் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் ஒரு பர்சனால் ஜேர்னல் என்ட்ரி, அதாவது ஒரு அக்கௌண்டிங் ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். இது மீனிங் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் நடக்கிற எல்லா விஷயமும், நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், இல்லை விற்கிறோம், வாங்கின பொருளை திரும்ப கொடுக்குறோம், இல்லை விற்ற பொருளை திரும்ப ரிட்டர்ன் வாங்குகிறோம், இல்லாட்டினா ஒரு காசு கொடுக்குறது, காசு வாங்குறது, பேங்க்கில் போய் பணத்தை போடுறோம், பேங்க்லேருந்து பணத்தை நம்ம எடுக்கிறோம், இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். இது எல்லாமே ட்ரான்சாக்ஷன் தான், ஓகேங்களா. ஸோ இதை படிச்சிடுறேன், இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்றது. நான் சொன்ன விஷயம் தான் இதுலேயும் இருக்கும், பட் நான் சொன்னது வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். புக்கில் என்ன இருக்குன்னு அவங்க படித்து சொல்லிடுறேன். அண்ட் ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த், அதாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கும், கூட்ஸ், சர்வீசஸ், ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகே, அனதர் பர்சன் கொடுக்கல, பட் நான் சொல்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லா ஞாபகம், ஹோல்சேல் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட், ஒரு பெட்டி கடை, இது எல்லாமே ட்ரேடிங் பிஸ்னஸ். அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நீங்களே நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது காசு கொடுப்போம், இல்லை ஒரு பொருளை விற்கும் போது காசை வாங்குகிறோம். ஓகே, இன்னொன்று வந்து ஸ்கூலு, காலேஜஸ், பியூட்டி பார்லர், ஜிம், இங்கெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். அதாவது அவங்க பொருளை விற்க மாட்டாங்க, சர்வீஸ், சேவை பண்ணுறாங்க, சேவை நிறுவனங்கள் இப்படி சொல்லுவாங்க. அங்கே அதே மாதிரி தான், நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் விட்டுருங்க, அங்கேயே ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால ஒரு ஃபீஸ் வைப்பாங்க. அது எவ்வளோ ஃபீஸ் வேணுமோ அது காலேஜை பொறுத்து மாறும். இன்னொன்று ஐடியா. என்னடா அது ஐடியாஸை விற்க முடியுமா? எஸ், விற்க முடியும். இப்போது நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, இல்லை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோம், இல்லை டைவர்ஸ் வாங்குகிறோம், இல்லை பிஸ்னஸ் ஐடியாஸ் கேட்குறோம், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வொகேட்கிட்டேயோ இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கிட்டயோ நம்ம அப்படி போகிறோம். அப்போ வந்து அவங்க ஐடியாஸை ஷேர் பண்ணுறாங்களே, ஆக்சுவலி அதுவும் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் தான். அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மணி பேமெண்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ட்ரான்சாக்ஷன், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா, நம்ம ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்றோம், இல்லை நாம் ஏதோ ஒரு பொருளை விற்கிறோம், ஸோ சேல்ஸ் பண்ணும்போது காசு நம்ம கலெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ இதுக்கு பேர் தான் கேஷ் ட்ரான்சாக்ஷன். அதாவது நீங்கள் வாங்கும்போது இல்லை விற்கும்போது அந்த செகண்டே என்ன பண்ண காசை வாங்குறீங்க இல்லை கொடுக்குறீங்கன்னா அது வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் எ ட்ரான்சாக்ஷன் விச் இன்வால்வ் இமீடியட் கேஷ் ரெசிப்ட் ஆர் இமீடியட் கேஷ் பேமெண்ட். இமீடியட்டாக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் இல்லை காசை வாங்குறோம்னா அது வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன். அப்போ கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை என்னன்றது சொல்கிறேன். ஓகே, ஸோ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்னா, இப்போது பெரிய பெரிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, கடனுக்கு வாங்குவாங்க. கடனுக்கு மீன்ஸ் ஒரு 2 lakh ஏதோ ப்ராடக்ட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாங்கின ப்ராடக்ட்டுக்கு உடனே காசு பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் அப்புறமா 15 days நான் டியூ எடுத்துக்கிறேன், 50 இல்லை 10 days, இல்லாட்டினா 1 month கூட சொல்லிவிட்டு அவங்க பிஸ்னஸில் அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. இன்னொன்று நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ கடனுக்கு விற்கிறோம், அதை அவங்ககிட்ட விற்றுட்டு லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்குறது. இது வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். சில பேர் ஒரு டவுட் கேட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்ஷியல் அமௌண்ட்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். ஸோ 1 lakhனா வெறும் 25% அமௌண்ட்டு, இல்லை 50% பாதி அமௌண்ட்டு, அப்போ அதுக்கு பேர் கிரெடிட் ட்ரான்சாக்ஷனா? எஸ், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். ஒரு எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு 1 lakhல வெறும் 1000 rupees மட்டும் தான் விட்டுருக்கோம், ஓகேங்களா. 99,000 நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ கூட அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஏன்னா கடன் நம்ம வச்சாலே கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். ஓகே, இப்போ இது படிச்சிடுறேன். இட் இஸ் எ ட்ரான்சாக்ஷன் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆர் பெய்ட் இமீடியட்லி பட் வில் பி ரிசீவ்ட் ஆர் பெய்ட் லேட்டர். ஸோ அதான் ஒரு பாயிண்ட். ஆனால் பேமெண்ட் நம்ம வாங்கிடுவோம், அதாவது பேமெண்ட் வாங்கிட்டோம்னா நாம் விற்கும்போது பேமெண்ட் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது பேமெண்ட் வாங்குவோம், அதே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம யாருக்கும் பேமெண்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட்ஸ்.
அந்த அக்கௌண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே வந்துடுங்க. ஆக்சுவலி இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், சேம் மீனிங் மாதிரி தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்னென்னு கொடுத்துருக்கா நான் படிச்சுக்கிறேன். It is a basic unit for measurement in accounting. It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for person, asset, expenses, income, etc. In ledger, an account is summary of transaction under a head. ஸோ அக்கௌண்ட்னா இப்போ நான் சொன்ன விஷயம் தான் எல்லாமே வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பர்சன், அதை பர்சன்னா யார்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்ற டீட்டெயில் ஒரு தனியாக ஒரு புக் போட்டிருப்போம். யாருக்கிட்டனா என்னென்ன விற்கிறோன்றது, எவ்வளோக்கு விற்கிறோன்றதுக்கு ஒரு புக்கு போட்டிருப்போம். அசட் நம்மக்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்குது, அந்த பொருள் எத்தனை வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, அது ரேட் என்ன, எவ்வளோக்கு வாங்கியிருக்கும், எவ்வளோக்கு விற்றுருக்கும், எவ்வளோ டேமேஜ் இருக்குன்ற விஷயம் ஒரு புக் வச்சுருப்போம். அதுக்கு பேர் லெட்ஜர் சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவு இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் செலவு இருக்குன்றதுக்கு ஒரு புக்கு, அதுக்கு பேர் இன்னொரு லெட்ஜர். இன்கம் நமக்கு என்னென்ன சோர்ஸ்லேருந்து இன்கம் வருது, அதாவது வட்டி இன்ட்ரெஸ்ட்லேருந்து வருதா, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வரல, அது ப்ராஃபிட் மீன்ஸ் ஏதோ ப்ராடக்ட்டை விற்கிறோம் அதுலேருந்து வருதான்ற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஓகே, அக்கௌண்ட்ஸ்னால் இங்கே நடக்கிற எல்லாமே தான் நம்ம பண்ணுறது. திரும்ப அதே டைலாக் தான் சொல்ல போகிறேன். பர்ச்சேஸு, சேல்ஸு, ரெசிப்ட்டு, இந்த பேமெண்ட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன்ற விஷயம் எல்லாமே அதில் வரும். ஓகே, அப்புறம் கேபிட்டல்னால் இன்வெஸ்ட்மெண்ட், அதை முதலீடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான் இட் இஸ் எ அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் எ ப்ரொப்ரைட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ கேபிட்டல்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ இதில் என்னென்னா இட் இஸ் எ அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சில பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவனே முதலீடு பண்ணியிருப்பான், அவனே அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், அவனே நடத்துவான். இன்னும் சில பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவான், ஆனால் அவன் வந்து ஓனராக இருப்பான். பட் அந்த பிஸ்னஸுக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆள் வேறு இருப்பாங்க. ஐ மீன் வேறுன்னா, வெளியே யார் நிறைய பணம் வச்சுருக்காங்களோ அவங்க இன்வெஸ்டராக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இல்லை ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ்னால் நாம் வந்து என்ன சொல்கிறது, பொம்மை வரைகிறது இல்லை, இதில் வேறு மீனிங் இருக்குது. நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஆர் அசட் எக்ஸெட்ரா வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ் பை த ஓனர் ஃபார் பர்சனல் யூஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேசஸில் ட்ராயிங்ஸ் மீன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து கேஷாக எடுப்பாங்க, இன்னொன்று பொருளாக எடுப்பாங்க. அதான் கேஷு அசட்னு நான் சிம்பிளாக ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஏதோ ஒரு டிவி ஷோரூம் வச்சுருக்கோம், மொபைல் ஷோரூம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் நிறைய வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ஷோரூம்லேயே எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம வெளியே போய் ஒரு ப்ராடக்ட்டை வாங்க மாட்டோம். ஓகே, நம்ம கடை தானே சொல்லி நம்ம ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் எடுத்து வீட்டில் வச்சுப்போம். ஓகே, இப்போ இதுக்கு பேர் தான் ட்ராயிங் சொல்கிறாங்க. அதான் பர்சனல் யூசேஜ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட டிவி எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜ் நம்ம எடுத்துக்கிறோன்றது, அதுக்கு பேர் தான் ட்ராயிங் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இது அசட் மீனிங் நான் சொல்லிட்டேன். அந்த ட்ராயிங்ஸு கேஷாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பிஸ்னஸில் அந்த கல்லா பெட்டி சம்திங் சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு சம்திங். ஓகே, நம்ம ஒரு 50,000 இருக்குது, நம்ம அதில் ஒரு 10,000 எடுத்துட்டோம். இல்லாட்டினா அதாவது நம்ம கையில் இருக்கிற கேஷ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கேஷ் இருக்குது, ஆனால் பேங்க்கில் இருக்குது. ஸோ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50,000 இல்லை சம்திங் எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்குது, நம்ம ஒரு 5,000 நம்ம எடுத்துக்கிறோம். இதுவும் பர்சனல் பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த காசு எடுத்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ட்ராயிங்ஸ் சொல்ல மாட்டோம். நம்மளோட இண்டிவிஜுவல் பர்சன், என் வீட்டுக்காக நான் எடுத்துக்கிறேன், எனக்காக நான் இங்கே எடுத்துக்கிறேன்னா அது வந்து ட்ராயிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், கேஷ் மீன்ஸ்ன்றது வேறு. ஓகேங்களா, இன்னொன்று அசட்டுன்றது வேறு. அசட்டுக்குன்னு நான் சொன்னேன், ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் சொல்லி நம்மளோட சொந்த ஷாப்லேயே இருக்கும்போது நம்ம வெளியே போய் வாங்க மாட்டோம், அதை நாம் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் வவுச்சர். வவுச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வவுச்சர் மீன்ஸ் பிஸ்னஸில் நடக்கிற ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுக்கு நமக்கு ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் வவுச்சர். இப்போது சேல்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, சேல்ஸ் பண்ணுறோம் ஒரு ப்ராடக்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்வாய்ஸ் கொடுப்போம். கரெக்டாக? ஓகே, இன்வாய்ஸ்ன்றது ஒன்று தான், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வாய்ஸ்ன்றது ஒன்று தான். அதை வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி மாறும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்காமல் இருக்கும், ஆனால் ஈஸியாக நான் புரிய வச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்வாய்ஸ்னால் ஒரு பில். ஓகே, இன்வாய்ஸ் பில்லுன்னு சொல்கிறோம். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் விற்கிறேன். கரெக்டாக? நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை விற்கும்போது அப்போ அது எனக்கு சேல்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்க சேல்ஸ். கரெக்டாக?
அப்போ நான் என்ன சொல்லுவேன், சேல்ஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய அக்கௌண்ட்ஸில் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நான் விற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு பில் கொடுப்பேன். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது சேல்ஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பர்ச்சேஸில் போய் உங்களோட இதுவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ்ன்றது காமன். ஓகே, அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லுவேன், சேல்ஸ் இன்வாய்ஸ்னு சொல்லுவேன். நீங்கள் அதை பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வவுச்சர் தான். இதுக்கு பேர் சில பேர் சேல்ஸ் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, நான் வந்து உங்ககிட்ட ஒரு பொருளை விற்றுருக்கேன் கரெக்டாக. ஸோ விற்கும்போது நான் காசு வாங்கியிருப்பேன். அப்போ ரெசிப்ட் ஒன்று போட்டு கொடுப்பேன். ஓகே, இன்னொன்று, நீங்கள் என்கிட்ட வந்து எனக்கு ரெசிப்ட்னா உங்களுக்கு பேமெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, நான் காசு வாங்கினா ரெசிப்ட், நான் காசு ரிசீவ் பண்ணிட்டேன்னு ஒரு டாக்குமெண்ட், ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு வவுச்சர் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு அது ரெசிப்டாக வருது. ஓகே, ஒரே விஷயம் தான், காசு வந்து போகுதுன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இன்வாய்ஸ்னால் என்னென்னு படிச்சிடுறேன். இன்வாய்ஸ்னால் ஒரு பில். ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லைக் தட் இதாக போகிறோம், இல்லை ஒரு லோக்கல் மளிகை சாமான் கடைக்கு போகிறோம். ஓகே, அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு கடையோட பேர் இருக்கும், மேலே அந்த அட்ரஸ்ஸு, அப்புறம் அதோட பிஸ்னஸ் டின் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம், அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், அந்த பொருளுக்கான டேக்ஸ் என்ன, ஓகே, அடிஷ்னல் சார்ஜஸ் அது இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்கான்றது எல்லாமே அதில் வரும். அதான் இன்வாய்ஸ். ஓகே, பில்லுன்னு நம்ம சொல்கிறோம், இன்வாய்ஸ் பில்லுன்றோம். இதை நான் படிச்சிடுறேன். இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை எ செல்லர் ஆஃப் கூட்ஸ் டு பி சென்ட் டு த பையர். இட் ஷோஸ் த குவான்டிட்டி. அதாவது குவான்டிட்டினா எத்தனை இருக்குது, ஓகே, எத்தனை கிலோன்றது இருக்குது. குவாலிட்டி வேறு, குவான்டிட்டி வேறு. ஓகே, அதாவது வெயிட் வேறு, தரம் வேறு. குவாலிட்டினா தரம்னு சொல்லுவாங்க, குவான்டிட்டினா எத்தனை கிலோ வெயிட்டு அப்படின்றது மீனிங் இருக்குது. ப்ரைஸ்னால் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம். ஓகே, வேல்யூனா மொத்தம் வேல்யூ எவ்வளோ ஆஃப் த கூட்ஸ் ஆர், அங்கே நான் சொன்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். of the goods and any discount given, finally showing the net amount. ஸோ மொத்தம் எவ்வளோ பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்ற விஷயம் சரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் லோக்கல் மளிகை சாமான் கடைக்கு போகும்போது என்னென்னா, அவங்க ரிட்டனில் பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. பட் சில சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது பேப்பரில் எழுதி கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து பில்லிங்கில் தான் போட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கூட்ஸ்னால் எல்லாருமே தெரியும், கூட்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்டுன்னுவாங்க, கூட்ஸுன்னுவாங்க. ஓகே, ஸோ எல்லாமே சேம் தான். இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிக்கல், திங்ஸ் ஆர் கமோடிட்டி இன் விச் பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். ஃபர்னிச்சர் வில் பி எ கூட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ டீல் இன் கூட்ஸ். ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு இது படிக்கிறது பிடிக்கல, பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் படிக்கிறேன். கூட்ஸ்னால் காமனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது சரவணா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சரவணா ஸ்டோர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜுவல்ஸ் இருக்குல்ல, ஒன்று வந்து தங்க மாளிகைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவனுக்கு அதான் கூட்ஸ். அது ஜுவல்ஸ்னால் அது என்ன இருக்குது, இந்த ப்ரேஸ்லெட்டு, இந்த கம்பல், அந்த நெக்லஸ்ஸு, செயின் லைக் தட் இருக்குல்ல, அவனுக்கு அதான் கூட்ஸ். இப்போ அதே கதை மாளிகை என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ்ஸு கடையும் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அந்த ட்ரெஸ்ஸு தான் கூட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னொன்று என்னென்னா, அவங்களே அந்த மளிகை சாமான் சொல்லி அந்த பாத்திர கடைன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதான் அந்த குண்டா அண்டா லைக் தட் இருக்குல்ல. ஸோ அது அந்த கடைக்கு கூட்ஸ். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த சரவணா ஸ்டோர்ஸ் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், துணிக்கடை. அங்கே வந்து ஏசி இருக்குது, அண்ட் தென் லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, டேபிள் இருக்குது, சேர் இருக்குது. அதெல்லாம் கூட்ஸில் வராது. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் ஒரு பொருளை வாங்கி விற்கணும்னு வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காகவும் நான் சொல்கிறேன். சில பேருக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருக்கும், இந்த எக்ஸாம்பிள் இன்னும் சில பேருக்கு புரியும். இப்போது ஒரு ஷோரூம் எடுத்துக்கலாம். அந்த ஷோரூமில் வந்து எல்லா டைப் ஆஃப் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸும் இருக்குது. இப்போது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, லேப்டாப், கம்ப்யூட்டர் லைக் தட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே அந்த ஏசியை வந்து விற்கணுன்னு ஒரு பர்பஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஓகேல, ஸ்டாக் இருக்குது. அதாவது ஸ்டாக்கு, கூட்ஸ், ப்ராடக்ட்லாம் ஒன்று தான். இப்போ அந்த இடத்துல ஏசி சிலது மாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கஸ்டமருக்காக, இல்லை கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்காக இருக்கலாம், எப்படி வேணுமா இருக்கலாம். இன்னொன்று, அந்த இடத்துல டிவி வந்து விற்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே டிவியை அங்கே பார்க்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அஃபிஷியல் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. அதே லேப்டாப், கம்ப்யூட்டர் விற்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டாக் இருக்கும். அதே லேப்டாப், கம்ப்யூட்டர் பில்லிங் பர்பஸ்க்காக இருக்கும். மொபைல் ஃபோன் அதே மாதிரி விற்கிறதுக்காக ஸ்டாக் இருக்கும். அதே மொபைல் ஃபோன் அஃபிஷியல், அதாவது அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க.
இப்போது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களே அந்த டிவி, அந்த ஏசி, அந்த மொபைல் ஃபோன், அந்த லேப்டாப், கம்ப்யூட்டர் அது எல்லாமே வேறு. அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு அசெட் சொல்லுவாங்க. அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அது. வாங்கி நம்ம விற்கணுன்ற ஒரு பர்பஸ்க்கு இருக்குல்ல. இப்போ நான் டிவி வாங்குறேன், அது வாங்கி விற்கணும். லேப்டாப் வாங்குறேன், வாங்கி விற்கணும். மொபைல் ஃபோன் வாங்குறேன், வாங்கி விற்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்டாக், கூட்ஸ், ப்ராடக்ட்னு சொல்லணும். ஓகே. இது ஏன் நான் இவ்வளோ பெருசாக இழுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இது இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக இழுத்துருக்கேன். பசங்க நிறைய பேர் தப்பு தப்பாக போட்டுரும். இது தெரியலன்னா ஜேர்னல் என்ட்ரியில் நீங்கள் தப்பு தப்பாக தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சுருக்கேன். பட் யாருக்காவது புரியலன்னா திரும்ப கேளுங்க, கமெண்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் கூட்ஸுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இது பர்ச்சேஸ்னால் ஒரு பொருளை வாங்குறது, ரொம்ப சிம்பிள். ஓகே. இங்கே நம்ம இன்வாய்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதே தான். ஸோ இன்வாய்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ்னு கேட்டால் நம்ம சொல்லலாம். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ் சொல்லிட்டு. இன்வாய்ஸ் ஒன்று தான், ஆனால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மாறும். ஓகே. ஸோ வவுச்சர் அதே மாதிரி தான். வவுச்சர்னு எல்லாமே பிஸ்னஸில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது கேஷ் ரெசிப்ட், நான் காசு வாங்கிட்டேன். இன்வாய்ஸ், பில்லு. இன்வாய்ஸ்னால் அதில் ரெண்டுமே வந்துடும், பர்ச்சேஸும் சேல்ஸ் வரும். கேஷ் மெமோ அதே மாதிரி தான். பேங்க்கில் கூட ஸ்லிப், பே ஸ்லிப் வேறுமா. ஓகே. பேங்க்கில் நம்ம காசு டெபாசிட் பண்ணவும் மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கு பேரும் வவுச்சர் தான். ஓகே. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பாருங்கள், பையிங் ஆஃப் கூட்ஸ் வித் இன்டென்ஷன் டு ரீசேல், அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது நாம் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, அதை வாங்கி திரும்ப சேல்ஸ் பண்ண போகிறோம்னா அது பேர் பர்ச்சேஸ் சொல்கிறாங்க. அப்புறம் சேல்ஸுக்கு வந்துடுறேன். அதாவது ஒரு பொருளை வாங்கி திரும்ப நம்ம விற்க போகிறோம்னா அது வந்து சேல்ஸில் சொல்லுவோம். இப்போது ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது ரிட்டர்ன் ஆர் அவுட்வர்ட் லைக் தட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ரிட்டர்னை ஒரே ஒரு ஒன்று தான் இருக்குது, ஆனால் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரும். பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது டிஃபர் ஆகும். சாரி. இப்போ எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு ஏதோ ஒரு பிஸ்கெட் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பிஸ்கெட் நம்பு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டான்னு சொல்லி யார்கிட்ட வந்து வாங்கணும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஓகே. ஒரு டிவி வாங்கிட்டோம், உள்ளே நல்லா அழகாக இருந்தது, ஆனால் கொண்டு வரும்போது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை ஆல்ரெடி டேமேஜ் ஆன பீஸு கொடுத்துட்டாங்க. ஓகே. இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டோம், ஒர்க் ஆகலை. இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ அந்த பொருளை வேணான்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு ரீசன், இட் மேபி எனி ரீசன், ஆல்ரெடி சொன்னல, டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை டஸ்ட்டாக இருக்குது, இல்லை உடஞ்சி போச்சு, இல்லை எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஓகே. அதை வேணான்னும் போது ரிட்டர்ன் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருளை ரிட்டர்ன் போகிறதால அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்கிறோம். ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறோம். அது ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு மெடிசனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், இல்லை ஒரு பேக்கு. இப்போ பேக் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்க, ட்ரெஸ் கொடுக்கணும், டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே. அதே மாதிரி நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோம், தட் மீன்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர் என்ன பண்ண, பிடிக்கல ரிட்டர்ன் கொடுப்பான். அப்போ அதுக்கு பேர் சேல்ஸ் ரிட்டர்ன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் யார்கிட்ட வாங்கின பொருளை திரும்ப கொடுத்தோம்னா அது பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே. அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை விற்றுருக்கோம், அது நம்மக்கிட்ட திரும்ப வருதுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். இது நோட் புக் எடுத்து கொஞ்சம் எழுதிக்கோங்க. அக்கௌண்டிங்கோட இதில் வந்து இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா. அது நோட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா டெபிட் நோட்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க வேணுமா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு டெபிட் நோட், சேல்ஸ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு கிரெடிட் நோட். டேலியில் உங்களுக்கு வரும். டேலியில் வந்து தனியாக வவுச்சர் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் வராது உங்களுக்கு. சரிங்களா. அதில் வந்து டெபிட் நோட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி போடுவோம். கிரெடிட் நோட்டில் தான் சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஓகே. இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இப்போது இந்த கூட்ஸு, ஸ்டாக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன் கூட்ஸு, ஸ்டாக்கு, ப்ராடக்ட்னா சேம் மீனிங் சொன்னேன். பட் இதில் கொஞ்சம் டிஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்ன டிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். பட் இதை நான் படித்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரியாலிட்டிக்கே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக்னா அன்சோல்டு கூட்ஸ் லையிங் இன் எ பிஸ்னஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன்னு ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த டேட்டுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அது மிச்சம் மீதி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. பட் இப்படியும் சொல்லலாம், பட் கூட்ஸ்னு சொல்லலாம். அன்சோல்டு கூட்ஸ், இல்லை அன்சோல்டு ப்ராடக்ட், இல்லை அன்சோல்டு ஸ்டாக், எப்படி சொன்னாலும் சேம் தான். இது என்னென்னா பசங்களுக்கு கொஞ்சம் மீனிங் புரியணுன்றதுக்காக கூட்ஸுக்கு தனியாக ஒரு மீனிங்கும், ஸ்டாக்குக்கு தனியாக ஒரு மீனிங் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வேலைக்கு போகும்போது ஸ்டாக் இருக்குது, கூட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை அன்சோல்டு ப்ராடக்ட்டு, இல்லை அன்சோல்டு டிவி, அந்த ப்ராடக்டோட நேமை கூட வச்சு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பட் ஸ்டாக்கு, கூட்ஸு, ப்ராடக்ட்லாம் சேம் மீனிங் தான்.
இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் குழம்ப வேணாம், எல்லாத்துக்கும் சேம் மீனிங் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள். அன்சோல்டு கூட்ஸ், அன்சோல்டு ஸ்டாக்னு கூட நீங்கள் சொல்லலாம், எந்த தப்பும் இல்லை. பட் இன்கேஸ் இது உங்களுக்கு வந்து மார்க் வேணும்னா புக்கில் இருக்கிறபடியே எழுதுங்க. ஓகே, ஏன்னா சில ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறவங்களுக்கே தெரியும், நம்ம கரெக்டான மீனிங் எழுதுனா கூட புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்து தான் மார்க் போடுறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இன்கம், இன்கம்னா நமக்கு வருமானம். ஓகே, நமக்கு ஏதோ ஒரு வரவு இருக்குது, வருமானம், அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மா எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போகிறாரு. ஓகே, அதை வேலைக்கு போயிட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாரு. அப்போ இது சேல்ரி, இது டைப் ஆஃப் ஒரு இன்கம். நீங்கள் இன்னொரு பையனா சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து கூலி வேலைக்கு போகிறாரு. கூலி வேலைக்கு மீன்ஸ் டெய்லி வருமானம் வரும், இல்லை வீக்லி மாதிரி வரும். ஸோ அப்போது அது ஒரு டைப் ஆஃப் இன்கம். இன்னொரு பையனை போய் கேட்டால் எங்கள் அப்பா வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கார். என்ன ப்ரொஃபஷ்னல் கேட்டிங்கன்னா, அக்கௌண்டண்ட்டு, இல்லாட்டினா சரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, இல்லை ஒரு பெயிண்டராக இருக்காங்க, சிவில் இன்ஜினியர் இருக்காங்க. இதில் ப்ரொஃபஷ்னல். இது வந்து எல்லா டைமும் மணி வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ப்ராஜெக்டை பொறுத்து தான் மணி வரும், அதை பொறுத்து தான் மணி டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இதில் வரது ஒரு இன்கம். இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம் போயிட்டீங்க. இப்போ நீங்களும் வெல்லம் ஒரு கோடி, ஒரு பழைய ப்ரோக்ராம்லாம் இந்த தங்க வேட்டை, ஓகே, டீலா நோ டீலான்ற ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வின் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து வர மணி, அது ஒரு டைப் ஆஃப் இன்கம். இன்னொன்று, இந்த பசில்ஸ் கேம்லாம் இருக்குல்ல நியூஸ் பேப்பரில், ஸோ அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அது ஒரு டைப் ஆஃப் இன்கம். அப்புறம் நீங்கள் லாட்ரி சீட் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பெட்டிங் கேம்பிளிங் பண்ணுறீங்க, அது ஒரு டைப் ஆஃப் இன்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த டேலி படிக்கும்போது, இந்த சிஏ படிக்கும்போதுனா உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் படிச்சிடுறேன். இப்போது இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவபிள் ஆர் ரிலீஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம விற்று வர பணம் இருக்குல்ல, அது ஒரு டைப் ஆஃப் இன்கம். ஆனால் அது பேர் ப்ராஃபிட் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கிறோம்னா, அதில் அந்த 5 ரூபான்றது நமக்கு என்னென்னா ப்ராஃபிட். ஓகே, ஆனால் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறது தான் அது பேர் சேல்ரி, ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்ன்ற பேர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, டிவிடெண்ட்னா நம்ம நம்ம பணம் வந்து யார்கிட்ட கொஞ்ச நாள் இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு வட்டி போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வர்றது. டிவிடெண்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் டிவிடெண்ட் இருக்குது, அது இப்போதைக்கு வேணாம். கமிஷன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது கமிஷன்னா எல்லாத்துக்கும் கமிஷன். ஒரு லேண்டை விற்று கொடுக்குறோம், ஒரு புரோக்கர், ஐ மீன் மாப்பிள்ளை பார்த்து புரோக்கர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் வேறு புரோக்கர் சொல்லலை, கல்யாண புரோக்கர் சொல்கிறேன், சரியா? ஸோ அதுக்கு கூட ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் சில பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. ஓகே, இந்த இடத்துல கம்ப்யூட்டர் வாங்கிப்போம், அந்த இடத்துல லேப்டாப் வாங்கி கொடுத்துருவோம். அப்போ அந்த கம்பெனிக்காரன் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேரும் கமிஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்பென்சஸ்னால் ஒரே மீனிங்கில் சொன்னால் செலவு. ஓகே, எக்ஸ்பென்சஸ்னால் செலவு. நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்ன டைப் ஆஃப் செலவு இருக்குன்னா, அது டேரக்ட் இன்டேரக்ட் இருக்கும். அது தனியாக ஒரு கிளாஸ் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு நான் ஒரு குட்டி இது மட்டும் சொல்கிறேன். இது நீங்களே உங்களுக்கே தெரியும். இபி பில் கட்டுறது. ஓகே, ஒரு நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் பில்லு. ஓகே, டெலிஃபோன் பில் வேறு, இன்டர்நெட் பில் வேறு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு வர செலவு. அது போயிட்டு வர செலவுனா அது பெட்ரோலாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை கேப் புக்கிங்காக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வெளியே அனுப்புகிறோம், அப்போ அதுக்கு தான் கேரேஜ் செலவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் செலவு இருக்குது. இது தனியாக நான் ஒன்று எடுத்து போடுறேன். இப்போதைக்கு குட்டியோன்னு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். சால்வென்சினா என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். சால்வென்சி இஸ் ஏ கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் என்டர்பிரைசஸ் டு பே த டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்றது தான் முக்கியமே இதில். அதாவது சால்வென்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனால் இந்த கடனை அடைக்க முடியுமா, பிஸ்னஸில் நடக்கிற ஏதோ ஒரு செலவு இருக்குது, கடன் இருக்குது, அதை அடைக்க முடியுமான்றது தான் அது பேர் சால்வென்சி சொல்கிறாங்க. இன்சால்வென்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அந்த பர்சனால் அந்த மணியை கொடுக்க முடியல. சால்வென்சினா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி கடனை ஒழிக்கிறது. இன்சால்வென்சினா அவனால் அந்த கடனை ஒழிக்க முடியாது, ஏன்னா கையில் காசு இல்லாமல் இருக்கும். அசட்னா சிம்பிளாக சொன்னால் சொத்துகள். அதாவது இதையே சில டைப்ஸ் பிரிப்பாங்க.
நம்ம கையில இருக்கிற சொத்துன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி, நமக்கு வர வேண்டியது தனியா ஒண்ணு இருக்கும். ஓகே. ஆனா வர வேண்டியத நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். பட் வருமா என்னன்னு நமக்கு தெரியாது. டூ பி ஃபிராங்க், இப்ப நம்மகிட்ட ஒரு ரூ. 10,00,000 கையில கேஷா இருக்கு. ஒரு ரூ. 50,00,000 அக்கவுண்ட்ல இருக்கு. ஓகே. இது ஒரு டைப் ஆஃப் அசெட். ஏன்னா இதெல்லாம் கேஷ் பேசிஸ்ல இருக்கு. இன்னொன்னு நம்ம பிசினஸ்ல இருக்கிற அந்த ஃபிக்ஸ்டு அசெட், அதாவது அந்த டிவி, இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க, லேப்டாப்பு, காரு, பைக்கு, இது ஒரு டைப் ஆஃப் அசெட். அப்புறம் நம்ம கையில இருக்க ஸ்டாக், அது ஒரு டைப் ஆஃப் அசெட். ஓகே. மத்தபடி வேற என்ன அசெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ட வித்திருப்போம். இல்ல நெறைய பேருக்கு கடன் குடுத்துருப்போம். அதெல்லாம் வர வேண்டிய அசெட். ஓகே. ஸோ இதில என்ன குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். எனி பிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் தட் ஹேஸ் எ மானிட்டரி வேல்யூ இஸ் கால்ட் அசெட் குடுத்துருக்காங்க. அதாவது பணம் இருந்தாலும் அசெட் தான். உங்ககிட்ட ஏதோ பொருள் இருக்கு. அதுக்கு மணி வேல்யூ இருக்கா? அதுவும் அசெட் தான். இப்போ இப்போ நீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா? இப்போ உங்க உடம்புல என்னென்ன அசெட் நான் சும்மா இப்போ உங்க கையில மொபைல் வச்சிருக்கீங்களா? அது வித்தா பணம் வருமா? அது ஒரு டைப் ஆஃப் அசெட். நீங்க ஜுவல்ஸ் ஏதாவது போட்டுருக்கீங்களா? ஸோ அது வித்தா பணம் வருமா? அது ஒரு டைப் ஆஃப் அசெட். உங்க கையில வாட்ச் இருக்கு. சில பேர் வந்து மொக்கையா வாட்ச் கட்டியிருப்பாங்க. மொக்கையா வாட்ச்ன்னு இல்ல. பணம் கம்மியா இது பண்ணா அது பேர் மொக்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ரூ. 1000 வாட்ச் வச்சிருக்கீங்க. நான் ரூ. 500னா அப்ப நான் மொக்கையா வாட்ச் கட்டின்னு இருக்கேன். ஸோ சொல்லப்போனா நம்ம 2 பேரோட வாட்சும் சேல்ஸ் ஆகும் அது. ஓகே. சில பேர்னா லட்சத்தில, கோடியில வாட்ச் கட்டின்னு இருப்பாங்க. ஸோ அது வித்தா பணம் வருமா? அது ஒரு டைப் ஆஃப் அசெட். இதுதான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்க கையில இருக்கிற பொருளுக்கு மானிட்டரி வேல்யூ, அதாவது ஒரு மணி வேல்யூ இருக்கா? நீங்க வித்தா காசு வரும்னா அது ஒரு அசெட்ன்றது சொல்றாங்க. லயபிலிட்டின்னு சொல்றாங்க. லயபிலிட்டினா பொறுப்புகள் சொல்லுவாங்க. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. அந்த பொறுப்பு வேற, இந்த பொறுப்பு வேற. ஒரு எக்ஸாம்பிள், அசெட்னா நம்ம கையில இருக்கிறது, நமக்கு வர வேண்டியதுன்னு நான் சொன்னேன். கரெக்டானா? ஆனா லயபிலிட்டினா நாம குடுக்க வேண்டியது சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், அம் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். பேங்க் லோன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரூ. 10,00,000 வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கடன நம்ம குடுக்கணுமா? இல்லையா? குடுக்க வேண்டி இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் லயபிலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு பொருள வாங்குறோம். அந்த பொருளோட வேல்யூ வந்து 2 லேக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 2 லேக்ல நம்ம 1 லேக் பேமெண்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து 1 லேக் நம்ம குடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் அசெட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நம்ம ஷாப், அதாவது நம்ம பிஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து ரென்டலுக்கு இது இருக்கும். ஒரு மாதம் ஒரு ரூ. 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ரூ. 20,000 இந்த மாதம் குடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் லயபிலிட்டி. அதுக்கப்புறம் ஈபி பில் இருக்கு. அது நம்ம குடுக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம இன்னும் கட்டல. ஆனா குடுக்கணும். குடுக்க வேண்டியிருக்குன்னா, அது ஒரு டைப் ஆஃப் லயபிலிட்டி. அப்புறம் எம்ப்ளாயி வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா, அவனுக்கு சேலரி குடுக்க வேண்டி இருக்கு. ஆனா நம்ம குடுத்துட்டேன்றது வேற. குடுக்க வேண்டி இருக்குன்றது மீனிங் இருக்கு. ஓகே. ஸோ லயபிலிட்டீஸும் நெறைய டைப்ஸ் இருக்கு. அசெட்டும் நெறைய டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் லேட்டரா நீங்க காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு வரும். ஓகே. சொல்லப்போனா இதிலயே வரும். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு டெப்டார், கிரெடிட்டார். ஓகே. ஸோ டெப்டார், கிரெடிட்டார்னா என்னன்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஸ்கூல்ல உங்களுக்கு எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறது தான் கரெக்டான ஒரு மீனிங். சரி, நான் சொல்கிறதும் ஒரு கரெக்டான மீனிங். ஸ்கூல்ல வந்து ஒரு வேறு லெவலில் படிச்சிருப்பீங்க. ஓகே. பட் இதோட மீனிங் வந்து கரெக்டா இந்த டீச்சர்ஸ் சொல்கிறதுல ரொம்ப ரேர். ஓகே. அதாவது பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சவங்க, அதாவது பிஸ்னஸ் லெவலில் தெரிஞ்ச டீச்சர்ஸ் மட்டும் தான் கரெக்டா அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. கரெக்டா பசங்க கிட்ட சொல்கிறாங்க. ஓகே. இப்போது உங்களுக்குள்ள ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த சேல்ஸ் ரிட்டர்ன்னா கிரெடிட் நோட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா டெபிட் நோட்டுன்னு சொன்னேன். பட் இந்த கிரெடிட் கார்டு, கிரெடிட்டு, அப்புறம் இந்த கிரெடிட் நோட்டு, கிரெடிட்டார், இது எல்லாத்துக்கும் வேறு வேறு மீனிங். அதே மாதிரி டெபிட் நோட்டு, டெப்டாரு, டெப்ட்டு, இந்த அப்புறம் நெக்ஸ்ட் டெபிட் கார்டு, டெப்டார் லைக் தட்னா இருக்குல்ல, இது எல்லாமே வேறு வேறு மீனிங் இருக்கும். ஓகே. ஸ்டார்டிங் அந்த டெப்ட்டுன்றது காமனாக ஒரே மாதிரி இருக்கும். பட் வேறு வேறு மீனிங் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போ ரொம்ப சிம்பிள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. ஷார்ட்டாக எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது கிரெடிட்டார் ஈக்குவல் டு சப்ளையர், டீலர்னு போட்டுக்கோங்க. கிரெடிட்டார் ஈக்குவல் டு சப்ளையர் ஒரு டீலர்னு போட்டுக்கோங்க. டெப்டார் ஈக்குவல் டு கஸ்டமர்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது தமிழ் மீடியம் பசங்க சம்திங் சொல்லுவாங்க. கடன் கொடுக்குறவங்க, கடன் வாங்குறவங்க லைக் தட் சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். இப்போது ஒரு குட்டியோட எக்ஸாம்பிள் 2 விதமாக சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம். நம்ம இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்னு ஏதோ ஒரு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம். கரெக்டா? அப்போ அந்த வாங்கின கடனை கொடுக்க வேண்டி இருக்கா? அதுக்கு பேர் தான் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கின கடனுக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இந்த லயபிலிட்டிஸ் அப்போது, அதுக்கு பேர் தான்
லைபிலிட்டின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஆளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் பேங்க்னு சொல்லுவோம். பட் அக்கௌண்டிங்கில் வந்து காமனாக ஒரு பேர் இருக்குது. ஸோ வாங்கின பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டி இருக்குன்னா அவங்க கிரெடிட்டார். ஓகே, அவங்க கிரெடிட்டார் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம், அதை கடன் கொடுக்குற ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மாதத்துக்கு 10 பேர்கிட்ட நம்ம கடன் கொடுக்குறோம், கரெக்டாக? அப்போ அந்த பணம் நமக்கு வர வேண்டியிருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அசட். ஆனால் அந்த ஆளை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டெப்டார். ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட்டார்னால் நாம் அவங்ககிட்ட கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதாவது காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். டெப்டார்னால் நாம் அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு கடன் கொடுக்குறது, கடன் வாங்குற மாதிரி ஒரு மீனிங். இது ஒன்று சொல்லிட்டேன், ஓகேங்களா? இன்னொன்று மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போது நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதனால் நான் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆரம்பிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் டீலர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஷாம்பு ஒருத்தவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கெட் பேக்கெட் ஒருத்தர் சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த துணி தைக்கிற சோப்பு, நெக்ஸ்ட் இந்த பருப்பு, அரிசி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக சப்ளை பண்ணுவாங்களே. இப்போது அந்த சப்ளையரை நம்ம அக்கௌண்டிங் இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு டெப்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்களே நம்ம கஸ்டமர். இப்போ எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட யார் யார்னா என்னென்ன பொருள்லாம் வாங்குகிறோம் அவங்களுக்கு பேர் கஸ்டமர்னு காமனாக சொல்கிறோம். பட் அது அக்கௌண்டிங் இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டெப்டார். அதனால தான் சொன்னேன் டெப்டார் ஈக்குவல் டு கஸ்டமர், கிரெடிட்டார் ஈக்குவல் டு சப்ளையர். ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எழுதிக்கினீங்களா இல்லைன்னு தெரியல, நான் நோட் பண்ணிக்கோங்க. டெப்டார் ஈக்குவல் டு கஸ்டமர், கிரெடிட்டார் ஈக்குவல் டு சப்ளையர். இங்கே பாருங்களேன், டெப்டார் a person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், வேறு வேறுனே இல்லை. ஓகே, இந்த மீனிங் நீங்கள் எழுதிக்கோங்க. பட் நான் சொல்கிற மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் கொடுத்துருக்க மீனிங்கை உங்கள் 2 மார்க்ஸில் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதிக்கோங்க. பட் மீனிங் மட்டும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கஷ்டம்னா இல்லை. ஓகே, ஸோ டெப்டார் ஈக்குவல் டு கஸ்டமர், கிரெடிட்டார் ஈக்குவல் டு சப்ளையர். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா, நம்ம யார்கிட்டயாவது ஒரு பொருளை வாங்குறோம்னா அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், கிரெடிட்டார்னு சொல்கிறோம். அதுதான் சந்திரி கிரெடிட்டார்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், யார்கிட்ட ஒரு பொருளை விற்கிறோம்னா அவங்கள தான் டெப்டார்னு சொல்கிறோம். சந்திரி டெப்டார் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நான் ஒரு வேர்டில் உங்களுக்கு மீனிங் புரிய வச்சுருக்கேன், அதனால எழுதிக்க சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் மீனிங் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஷார்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு மார்க் வரணும்னா நீங்கள் இதில் இருக்கிற பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட், டெப்ரிசியேஷன்னா தேய்மானம் சொல்லுவாங்க. தேய்மானம்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும்போது அதை யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ராடக்ட்டை வாங்குகிறோம்? சாப்பிட்ற பொருள்னால் இதில் இன்க்ளூட் பண்ண வேணாம். இது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், ஃபர்னிச்சர்னா இருக்குல்ல, அந்த பொருளை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் அது எவ்வளோக்கு விற்பீங்க? 5,000 ரூபாய்க்கு விற்பீங்க, 4,000 ரூபாய்க்கு, 2,000 ரூபாய்க்கு விற்பீங்க. ஓகே, இல்லை 9,000 விற்பீங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இல்ச்சவாயம் ஒருத்தர் மாட்டியிருக்கான், நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000, அதெல்லாம் கணக்கில் வராது. ஓகே, அது சொல்லக்கூடாது. ஸோ இது என்னென்னா டெப்ரிசியேஷன்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வருஷத்துக்கு இவ்வளோ. இப்போ எக்ஸாம்பிள், இதோட பர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தெரிஞ்சிடும். இப்போது டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் ஃபார் டிவி 2021 இப்படி போடுங்க. ஏன்னா அந்தந்த இயர் பர்சன்டேஜ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. இது நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ ஃபர்னிச்சரா அதுக்கு 40%. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கரெக்டான பர்சன்டேஜ் என்னன்றது எனக்கே தெரியல. ஓகே, பட் நான் நெட்டில் பார்த்துட்டு நானே தெரிஞ்சுப்பேன். நீங்களும் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நெட்டில் பாருங்கள். ஓகே, இதில் என்னென்னா ஒரு வீடு நம்ம வாங்குகிறோம், ஓகேங்களா? அந்த வீடு வாங்குகிறோன்னா ஒரு பில்டிங் வாங்குகிறோம். ஓகே, எம்டி லேண்டுன்றது வேறு. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எம்டியாக ஒரு லேண்ட் வாங்குகிறோம்னா அந்த லேண்டுக்கு வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எம்டி லேண்ட், வெறும் லேண்டை மட்டும் வாங்குறோன்னா அதுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகாது, வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகும், அதாவது அதிகமாகும். ஆனால் அது மேலே கட்டியிருக்க வீடு நம்ம கட்டியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதோட வேல்யூ வந்து ஏன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேமேஜ் ஆகும். அது டிவியாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெப்ரிசியேஷன் போடணும். நீங்கள் புக்கில் இப்போ சம்ஸ் போடும்போது ஒரு பர்சன்டேஜ் போடுவீங்களா, அது உண்மையான பர்சன்டேஜ் இல்லை. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள், அதில் வரும், அதுதான் உண்மையான பர்சன்டேஜ். ஓகே,
ஸோ டெப்ரிசியேஷன் தேய்மானம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் நம்ம 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோன்னா அது 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த வருஷத்துக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுக்கு டெப்ரிசியேஷன் போடணும். இப்போ அதுக்கு 10% வச்சுக்கோங்களேன். ஓகே, 10%னா நம்ம 10% போடும்போது எவ்வளோ மைனஸ் ஆகும்? 1000 ருபீஸ் போயிடும். ஓகே, அப்போது அடுத்த வருஷத்துக்கு அந்த ஃபோனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ். திரும்ப அந்த வருஷத்துக்கு 9,000க்கு ஒரு டெப்ரிசியேஷன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதே 9,000 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10,000க்கு திரும்ப போடக்கூடாது. இந்த செகண்ட் இயருக்கு 9,000 அதோட வேல்யூனா 9,000க்கு நீங்கள் 10% திரும்ப டெப்ரிசியேஷன் போடணும். அப்போ 900 ருபீஸ் போயிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8,100 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் தேய்மானம் ஆகும் ஒரு பொருள். பட் கவர்மெண்ட் இதான் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. பட் சில பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூவில் ஒரு பொருள் கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு 1,000 ருபீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணால் பேலன்ஸ் 4,000 பேமெண்ட் பண்ணல, நான் அப்புறம் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போது அதில் ஒன்று அந்த அந்த பர்சன் வந்து ஓடி போயிட்டான். அதாவது ஓடி போனாலும் நமக்கு லாஸ் தான், அவன் இறந்து போனாலும் லாஸ் தான். ஓகே, ஸோ இப்போ அந்த பணத்தை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ண முடியும்னா முடியாது. இதுக்கு பேர் தான் பேட் டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ லாஸ் டு த பிஸ்னஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த டெப்டர் டு பே த டியூஸ். அதான் டெப்டார் சொல்கிறல, டெப்டார்னா கஸ்டமர் சொல்ல ஞாபகம் இருக்கா? அதான். இப்போது டெப்டார்னா கஸ்டமர். இட் இஸ் ஏ லாஸ் டு த பிஸ்னஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர். நம்மளோட கஸ்டமர் வந்து அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணலன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேட் டெப்ஸ். ஓகே, இப்போ அந்த பேட் டெப்ஸ் ரெக்கவர் பண்ண முடியும்னா முடியாது. இன்கேஸ் அந்த பட் ரியாலிட்டிக்கு அது செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, இல்லை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டிவி வந்து இன்ஸ்டால் பண்ண வீட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, அந்த வீட்டில் வந்து இப்போ அந்த டிவி கொடுத்த ஒரு பையனோட பேர் வந்து ரூபன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து அந்த டிவியை கொடுக்காம ஓடி போயிட்டான். ஓகே, இல்லாட்டினா அந்த பர்சன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ அது பேட் டெப்ஸ் ஆகாது. அந்த வீட்டில் அந்த ரூபன்ற பையன் மட்டும்தான் இருக்கான்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த டிவியை சீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இல்லை அந்த அவன் இந்த பர்சன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், வேறு எதுவும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்போது அது வந்து பேட் டெப்ஸ். இல்லை அந்த பணத்தை திரும்ப வர முடியாது. இப்போ அந்த பணத்தை திரும்ப வர வைக்க முடியும்னா எஸ், பாசிபிள் இருக்குது. சடனா அந்த ஷோரூம்காரங்க அந்த பர்சனை பார்த்துட்டாங்க, இல்லை போலீஸ் வச்சு பிடிச்சிட்டா வச்சுக்கோங்களேன், அப்போது அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் போடுவாங்க. ஓகே, பேட் டெப்ஸ் ரெக்கவர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிரான்சாக்ஷன் போடுவாங்க. ஓகே, பட் அது வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். ஓகே, பேட் டெப்ஸ்னால் வாராக்கடன், அதாவது நமக்கு வராது. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிறோம், குட்டியோண்டு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிறோம், கடன் கொடுக்குற ஒரு கம்பெனி நடத்துகிறோம். இப்போது நம்ம மாதம் என்ன பண்ணுறோம், 30 பேருக்கு கடன் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதில் திடீர்னு பார்த்தா கடன் கொடுத்த அந்த பர்சனில் ஒரு 4 பேர் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. நல்லா பார்த்துங்க, ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க, 3 பேர் ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 7 பேரோட கடன் வந்து பேட் டெப்ஸ். ஓகே, ஏன்னா நம்மளோட கஸ்டமர் கொடுக்கல, ஓடி போயிட்டாங்க, ஏதோ ஒரு என்ன ரீசனாக இருந்துட்டு போட்டோம், அந்த பணம் வரலன்னா அதுக்கு பேர் பேட் டெப்ஸ். ஓகே, ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொன்னேன். இல்லை டவுட்னா கேளுங்க. ஓகே, ஏன்னா இது எந்த டீச்சர்ஸும் ஒழுங்காக எடுக்கிறது இல்லை. பட் நான் லாங்காக சொல்லலை, கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.